இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العظيم. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவனுடைய அன்பின் மூலமாக, கிருபையின் காரணமாக பாக்கியம் உள்ள ஒரு ரமலானை அடையக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். நாம் இந்த ரமலானிலே அதிகமான நல் அமல்கள் செய்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்தில் நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது பொறுமையின் மாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இது பிற மக்களுடைய சுக துக்கங்களில் பங்கு கொண்டு அவர்களுடைய விடயங்களை கவனிக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. எனவே இந்த மாதத்தில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் யார் யாருடன் கோபதாபத்துடன் இருக்கிறோமோ, நாம் யாருடன் குரோதத்துடன் நாங்கள் பேசாமல் கோபம் வைத்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த கோபத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் ரமலானிலே ஒற்றுமையாக, இந்த ரமலானில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் உள்ளத்துடைய கசப்பெல்லாம் நீக்கி நாம் எங்களுடைய உற்றார் உறவினர்களோடு, பிற சகோதரர்களோடு, முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவர்களோடும் ஒற்றுமையாக அந்நியோன்யமாக நாங்கள் உலகத்தில் வாழ வேண்டும். எனவே இந்த மாதம் மிகவும் பரக்கத் பொருந்திய மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் பிஹப்லில்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தீனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் கொண்டு வந்தார்களோ அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். நாம் வாழ்வில் ஒற்றுமையாக இருக்கும் போது எந்த ஒரு சக்தி எங்களுக்கு முன்னால வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி மூலமாக எத்தனையோ சிறிய கூட்டத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பெரும் கூட்டங்களுக்கு மத்தியில் வெற்றி அடைய செய்திருக்கிறான். எனவே நாம் ஒற்றுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் பல விடயங்களை நாங்கள் சாதித்துக் கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் இருக்கின்றது, நாம் எந்த ஒரு மனிதர் 3 நாளைக்கு மேல் எந்த ஒரு முஸ்லீமும் பிற முஸ்லீமை வெறுத்து நடப்பது கூடாது, 3 இரவுகள் வெறுத்து நடப்பது கூடாது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வாறு 2 பேரும் கோபித்து இருக்கக்கூடிய 2 பேர் சந்திக்கின்றார்கள். சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் மற்றவரை வெறுக்கிறார். யார் சலாத்தை கொண்டு முந்திக் கொள்வார்களோ இவர்கள் தான் அந்த இருவரில் சலாத்தை கொண்டு முந்திக் கொண்டவர் சிறந்தவர் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரி, முஸ்லிம் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு ரமலானாக ஆக்கி நாம் வாழ்க்கையில் எங்கள் உள்ளங்களில் உள்ள கசப்புகள் எல்லாம் நீக்கி தள்ளிவிட்டு நாம் எங்களுடைய குடும்பத்துடன், எங்களுடைய உற்றார் உறவினர்களுடன், ஊர் மக்களுடன் எல்லோருடன் ஒற்றுமையாக வாழ்ந்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய
நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 24. ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என வலியுறுத்தும் இறைவசனம் இடம்பெறும் சூரா எது? ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என வலியுறுத்தும் இறைவசனம் இடம்பெறும் சூரா எது? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.